கர்ப்பமான ஃபர்ஸ்ட்டு 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பான பீரியடா இருக்கும் சில பேருக்கு. எதுவுமே சாப்பிட முடியாது. எதுவுமே பிடிக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்ட்டா இருக்க ஃபுட் பிடிக்கலன்னா பரவால்ல. சில பேர் சொல்லுவாங்க, "மேடம் என்னால பாலே குடிக்க முடியல. பால் குடிச்சா நல்லது. குழந்தைக்கு கால்சியம் கிடைக்கும். ஆனா என்னால கொஞ்சம் கூட பால டாலரேட் பண்ண முடியல." அப்ப என்ன பண்றது? பால் பிடிக்கலன்னா கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாதீங்க. கஷ்டப்பட்டு அந்த பால் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா பாலுக்கு பதிலா நீங்க என்ன எடுக்கலாம்? தயிரு, பன்னீர், சீஸ், நெய். இப்படி பால் சம்பந்தப்பட்ட பொருட்களா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்க முடியலன்னுவாங்க. தண்ணியே குடிக்க முடியலன்னா என்ன எப்படி மேனேஜ் பண்றது? அதுக்கும் வழி இருக்கு. என்ன பண்ணணும்னா, தண்ணீர் சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள். என்னென்ன யோசிச்சு பாருங்க. தர்பூசணி பழம், திராட்சை, ஆரஞ்சு, அது மாதிரி வாட்டர் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். குக்கும்பர், வெள்ளரிக்காய், நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய்கள். இந்த மாதிரி நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட அவங்களால சாப்பிட முடியலன்னுவாங்க. அப்ப நீங்க பிளெயின் ரைஸ்க்கு பதிலா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், இல்லைன்னா தக்காளி சோறு அது மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும்போது அது உங்களால டாலரேட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ.